Hello guys, it's me Cube Crazy. Welcome to my new video. இன்னைக்கான வீடியோல வந்து உங்களுக்கு எப்படி 4x4 Rubik's Cube பிகினர் மெத்தட்ல எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆல்காரிதம்ஸ் நம்மளுக்கு தெரியும் நார்மல் கியூப்ல எப்படி பண்றதுன்னு. இந்த 4x4ல வைட் மூவ்ஸ்னு ஒன்று வரும். இப்போ நம்மளுக்கு நார்மலா தெரியும் ஆர்னா இதுதான் ஆர். இதே RWனா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் RW. இப்போ ஆர் ப்ரைம்னா இதுன்னு தெரியும், RW ப்ரைம்னா இது. அதே மாதிரி தான் மித்த இருக்கும். இதான் LW, எல் வைடும்பாங்க, LW அந்த மாதிரி. UW, FW ப்ரைம், இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இந்த வைடு மூவ்ஸ் மட்டும் நம்மளுக்கு 4x4ல் ஆட் ஆகும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் இது யூஸ் ஆகும். இந்த நோட்டேஷன்ஸ், இந்த குறியீடுகள்னு சொல்லிக்கலாம். இந்த மூவ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு லாஸ்ட் லேயரில் தான் யூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 4x4 ரூபிக்ஸ் கியூப் ஸ்கிராம்பில் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சென்டர்ஸ் பில்ட் பண்ணோம். ஆமாம், இப்போ நம்ம 3x3 ரூபிக்ஸ் கியூபில் சென்டர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். எதை சுற்றி எந்த கலர் பில்டு பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம தான் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம். சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேர்ஸ் மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரில் ஆரம்பிக்கலாம். எப்பவுமே அது ஒயிட்டில் தான் ஆரம்பிப்போம். இது ஒரு ஒயிட் சென்டர் தெரியுது, இங்கே ஒரு ஒயிட் சென்டர் தெரியுது. இதை நான் இப்படி மேலே கொண்டு வந்தால் எனக்கு 2 பேர் ஆயிரும். ஆனால் சில டைம்ஸ் வந்து நான் மேலே கொண்டு வந்தால் எனக்கு பேர் ஆகாது. அதனால் இந்த இது இருக்குது, இங்கே மேல் லேயரில் இருக்கா, ஆனால் இது கீழே இருக்குது. அதனால் இது மேலே திருப்பிட்டு பேர் ஆக்குறேன். ஓகே, இப்போ இந்த பேர் ஆயிடுச்சு. இதை நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பேர் கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு ஒயிட் சென்டர் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது பேர் ஆயிடுது. நம்ம ஒரிஜினலாக ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல பேர், அது கொண்டு வந்து நம்மளோட ஒயிட் சென்டர் ஃபினிஷ். இப்போ ஒயிட்டுக்கு ஆப்போசிட் என்ன எல்லோ, ஆனால் எல்லோ நம்மளுக்கு இங்கே வரணும். இப்போ நம்ம எல்லோ பேர் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கான ஒரு எல்லோ பேர் இருக்குது, ஆனால் இது மேலே கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரும்போது என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு இங்கே ஒயிட் கலைஞ்சிருது. அதனால் இந்த ஒயிட்டை கரெக்டாக வைக்கிறதுக்கு இங்கே ஒரு எம்டி ஸ்லாட் தெரியுதா, இதை டேர்ன் பண்ணி இந்த கீழே கொண்டு வரேன். நம்மளுக்கு ஒயிட்டும் கரெக்டாக இருக்குது, நம்மளோட இந்த ஒரு ஃபஸ்ட் எல்லோ பேர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். நம்மளுக்கு 2 பேர் க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொரு பேர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே என்னென்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேர் கீழே நம்ம வைக்கணும். வச்சுட்டு இப்படி மேலே கொண்டு வந்து இது கலைஞ்சிருது. அதனால் இந்த எம்டி ஸ்லாட்டை கொண்டு வந்து நம்ம இது நார்மலாக ஃபஸ்ட்டு பண்ண மூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒயிட் சென்டர் இருக்கும், எல்லோ சென்டர் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடுவில் இருக்கிற சென்டர்ஸ். இந்த நடுவில் இருக்கிற சென்டர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு நார்மல் கியூப் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். எல்லாம் நார்மல் கலர் ஸ்கீம். நான் இப்போ 2x2 இங்கே இருக்குது, நீங்கள் 3x3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா நான் ஃபஸ்ட்டு கலர் பண்ணுறது எந்த கலர் வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். இங்கே எனக்கு ஆல்ரெடி ஒரு ரெட் பேர் இருக்குது, நான் ரெட் கலர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ரெட் பேரை லெஃப்டில் வச்சுக்கிட்டு நான் இன்னொரு இதை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பேர் க்ரியேட் ஆகிடுச்சு. ரெட்டு கூட நான் சேர்த்துடுறேன். இப்போ இங்கே ரெட் இருக்குது. நம்ம நார்மல் கியூபை இப்போ தான் ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கணும். இங்கே மேலே ஒயிட் இருக்குது, இங்கே ரெட்டுக்கு இந்த பக்கம் என்ன ப்ளூ, அதனால் இங்கே ப்ளூ தான் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே ப்ளூ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேர் க்ரியேட் பண்ணுறோம். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலைஞ்சிருது. அதனால் அந்த ஒரு எம்டி ஸ்லாட் தெரியுதா, இதை கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வரோம். நம்மளுக்கு ரெட்டும் இருக்குது, நம்ம ஒரிஜினல் பேரும் இருக்குது. இப்போ நம்ம எல்லோ பண்ண மாதிரியே தான் பண்ணோம். இந்த ப்ளூ இங்கே ரைட் சைடு இருக்கா, இன்னொரு பேரையும் ரைட் சைடு கொண்டு வந்து அப்புறமா மேலே திருப்பி ஓப்பன் ஸ்லாட் கொண்டு வந்து கீழே கொண்டு வரோம். இப்போ நம்மளுக்கு ரெட்டும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. இப்போ 2 கலர்ஸ் முடிஞ்சோடனே மீதி கலர்ஸ் எல்லாம் இங்கேயே தான் இருக்குது. இப்போ ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன், அதனால் க்ரீன் இங்கே வரணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம சென்டர்ஸ்லாம் கம்ப்ளீட். பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடிமேட் பேர்ஸ் இருக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிற போது இந்த 2 அன்மேட்சிங் கலர்ஸ் இருக்குல்ல, இங்கே லெஃப்ட் சைடும் இங்கே ரைட் சைடு வச்சுக்கணும், இந்த அன்மேட்சிங் கலர்ஸ். இப்போ இதை மேலே கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு இந்த 2 பேர் ஆயிடுது. அப்புறம் நார்மலாக கொண்டு வந்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு, ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன், நம்மளோட சென்டர்ஸ் வந்து ரெடி.
அவ்வளோதான் வந்து 4x4 சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போது 3x3 சென்டர்ஸு எட்ஜஸ் ஆல்ரெடி இருக்கும். இங்கே வந்து நம்ம சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எட்ஜஸ் க்ரியேட் பண்ணோம். எட்ஜஸ் க்ரியேட் பண்ணுறது இது ஒரு எட்ஜ் பீஸ். இந்த மாதிரி இன்னொரு சிமிலர் எட்ஜ் பீஸ் இருக்கும், 2 டிட்டோ எட்ஜ் பீசஸ் மாதிரி இருக்கும். அதை ஒன்றா சேர்க்கணும். நம்ம இப்போ ஒயிட்டை கீழே வச்சுக்கலாம், எல்லோ டாப்பில். நம்ம எப்பவுமே செகண்ட் ஸ்டெப் பண்ணுவோம்ல 3x3 ஒயிட் கீழே வச்சு எல்லோ மேலே. இப்போ நம்ம எட்ஜ் பீசஸ் தேடலாம். இப்போ நான் இதுக்கு ஆரஞ்சு ப்ளூ இங்கே எட்ஜ் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு ஆரஞ்சு ப்ளூ எட்ஜ் பீஸ் தேடுறேன். அது இங்கே இருக்குது, அதனால் இதுக்கு ஆப்போசிட்டாக. இப்போ இந்த ஆரஞ்சு ப்ளூ எட்ஜ் பீஸ் லெஃப்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் ஜாயின் பண்ணும்போது என்ன பிரச்சனை, நம்மளுக்கு சென்டர்ஸ் கலைஞ்சிருது. அதனால இந்த ஜாயின் பண்ண இந்த ஃப்ரெஷ் எட்ஜ் பீஸை வந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டு இந்த மேட்ச் ஆகாத எட்ஜ் பீசஸ் இருக்கும்ல, அதை திருப்பி கீழே கொண்டு வந்துக்கிறோம். அப்புறம் நம்ம சென்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு ப்ளூ எட்ஜ் பீஸ் நம்மளுக்கு பேர் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஒயிட் ஆரஞ்சு எடுக்கிறோமா, இங்கே ஒயிட் ஆரஞ்சு இருக்குது. இப்போ சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஒரே மாதிரி வந்துடும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலருக்கு போகலாம். ரெட் ப்ளூ இருக்குது. இப்போ இங்கே ரெட் ப்ளூ, இது ரெண்டும் இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். மேலே கொண்டு போயிட்டு மேட்ச் ஆகாத ஸ்லாட்டை கீழே கொண்டு வந்து இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லா எட்ஜ் பீசஸ்க்கும் பண்ண ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. இப்போ நீங்கள் 4 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே மேலே வைக்கிறதுக்கு ஸ்லாட் கிடைக்காது. அதனால இது எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே திரும்பி எல்லாம் மேட்ச் ஆகாத ஸ்லாட்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா கலர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணோம். இப்போ ஒயிட் ஆரஞ்சு இருக்குது, மேட்ச் பண்ணிக்கிறேன். பேர் ஆகாத ஸ்லாட் கீழே கொண்டு வந்து நான் நார்மலாக சென்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளூ இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிஸ்டன்ஸாக இருக்கலாம். இங்கே ஒயிட் ப்ளூ இருக்கா, ஆனால் இங்கே ஒயிட் ப்ளூ இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம அதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்லாட் கொண்டு வந்து அன்பேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி மேலே கீழேன்னு இருக்காது. சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ரெட்டும் ஒரே இது இருக்குது. இது கீழே இருக்கா, இந்த மேலே திருப்பிக்கிட்டு இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு ஆல்கரிதம் பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த 2 லேயர் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இது ஆயிடும். இது நான் உங்களுக்கு ஆல்கரிதமோட செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ இருக்குது. இது நம்ம RWU. இப்போ R F prime U R prime F. அப்புறம் அந்த டபுள் மூவை, அந்த வைட் மூவை அன்டூ பண்ணிக்கிட்டு நம்மளோட எட்ஜ் பீசஸ் பேர் ஆயிடுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தூரமாக இருக்கலாம். க்ரீன் எல்லோ தூரமாக இருக்கா, இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த ஒயிட் டபுள் டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல்கரிதம் ரிப்பீட் பண்ணி அந்த டபுள் மூவ்ஸை திரும்பி பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா பேர்ஸையும் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஆல்கரிதமில் வந்து நம்ம இருக்கிற எல்லா 12 எட்ஜஸையும் பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ஃபைனல் இந்த 2 எட்ஜஸ் இருக்குது, அதையும் அந்த டபுள் வைட் மூவ் பண்ணிவிட்டு R F prime U R prime F, அப்புறம் அந்த வைட் மூவை அன்டூ பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு எல்லா எட்ஜஸும் பேர் ஆயிரும். இதுக்கு மேலே தான் இருக்கிற ஈஸியஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம நார்மல் 3x3 சால்வ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர் மெத்தட் யூஸ் பண்ணியும் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தட் CFOP அந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணிக்கலாம்.
நம்ம நார்மலாக எப்படி பண்ணுறோமோ பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு நம்மளோட 3 லேயர் சால்வ் ஆகிருக்கும். இதுக்கும் மேலே நம்ம நார்மலாக எல்லோ லேயர் லாஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுவோம் 3x3ல் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நார்மல் 3x3 சால்வ் பண்ணுற மாதிரியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்ம 3 லேயர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லோ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பவுமே லைன் இருக்கும், இல்லைனா டாட், இல்லைனா எல் ஷேப், இல்லைனா நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த 4x4ல் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கிறதுனால இதில் பேரிட்டின்னு க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. இதை வந்து OLL பேரிட்டிம்பாங்க. இந்த ஒரு எட்ஜ் மட்டும் இப்படி தப்பாக ஃப்ளிப் ஆகிருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆல்கரிதம் இருக்குது. அந்த ஆல்கரிதம் தான் இது. உங்களுக்கு பேப்பரில் காமிக்கிறேன், நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த ஆரோ மார்க்குக்கு வந்து இது எப்படி திரும்பணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அவங்க பண்ணேன். ஏன்னா இங்கே பாருங்கள், R வைடு அப்போ எல்லாத்துக்குமே U2 R மூவ்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு L மூவ்ஸ் தான் வரும். அப்புறம் இங்கே எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ளிப் பண்ண எட்ஜ் பீஸ் நம்மளே ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பண்ணுறோம் R வைட் U2. இப்போ செகண்டில் இந்த எக்ஸுங்க இருக்குது. இந்த எக்ஸ்னால் இந்த எல்லோ சைடை பின்னாடி வச்சுக்கணும். இப்போ திரும்பி பண்ணோம் R வைட் U2. இப்போ R வைட் U2. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு. இப்போ செகண்ட் லைன் R டவுன் U2, L டவுன் U2, R டவுன் U2. இப்போ R அப் U2, R டவுன் U2, R டவுன் U2. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இது ஃப்ளிப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுறோமோ சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆல்கரிதம் நீங்கள் பேப்பரில் எழுதியிருக்கிறேன், நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட 4x4ல் அந்த ஒரு பேரிட்டி மட்டும் இல்லை, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த 2 இது மட்டும் கரெக்டான இடத்துல இருக்காது. இது நம்மளுக்கு நார்மலாக 3x3ல் இதை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த 2 இங்கே போகணும், இந்த 2 இங்கே வரணும். இதை வந்து PLL பேரிட்டிம்பாங்க. அதுக்கு வெறும் 5 மூவ்ஸில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ஆறுங்கிறது இந்த மிடில் திருப்புறது தான் குட்டி ஆர். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணலாம் R2 U2, R2 UY2, R2 UY2. அப்புறம் நம்ம டாப் லேயர் மட்டும் டர்ன் பண்ணிக்கிட்டா நம்மளோட 4x4 ஃபினிஷ். இது ரேராக தான் சில டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு பேரிட்டி வரும். உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை மோஸ்ட்லி நம்ம இந்த சென்டர்ஸும் எட்ஜஸும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக 3x3 சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு நம்மளோட 4x4 சால்வ் ஆயிடும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்றைக்கான வீடியோக்கு அவ்வளோதான். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.